Sudhir, nice to meet you. கொஞ்ச நாள் ஆச்சு. I've been looking forward to meeting you to discuss a film that you're a director of. வெந்து தணிந்தது காடு முடிஞ்ச பிறகு. But you've managed, I mean, you're constantly out there. படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. Your personas out there, even in Instagram reels. பார்த்தேன் 2-3 நீங்கள் டான்ஸ் ஆடினா கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிளிப்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணிட்டு. ஸோ யூனோ யூர் ஆல்வேஸ் எப்படி சொல்கிறது அவைலபிள் ஃபார் பீப்புள் ஆன் சம் லெவல் அப்படின்னு தோணுது. பட் இட்ஸ் குட் டு மீட் யூ டு டிஸ்கஸ் அ ஃபில்ம் தட் யூ பிளான். தேங்க்யூ. எனக்கே ஒரு மாதிரி அம்யூசிங்காக இருந்தது டிஸ்கஸ் அ ஃபில்ம் தட் யூ டைரக்டட்னு சொல்லும்போது. அது அந்த நிலவை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். ஐயோ ஐ டெஃபினெட்லி டோன்ட். ஏன் நீங்கள் அது யூட் ராதர் இட் பி ஒன்லி தட்? ஆமாம், ஆனஸ்ட்டாக ஒரு பதில் வேணும்னா டைரக்டர் கௌதம் மேனன் அப்படின்னு சொன்னால் மட்டுமே போதும், அதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சந்தர்ப்ப சூழ்நிலைனால கொஞ்சம் நடிக்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி ஐம் தேங்க்ஃபுல் தட் நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூப்பிட்டாங்க. இன்னும் ஆஃபர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, நிறைய டைரக்டர்ஸ் கூப்பிட்றாங்க. பட் ஒரு நடிகனாக போய் நிற்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை கிடையாது. ஸோ நம்ம நினச்சது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லிஸ்ட்டில் அது இல்லவே இல்லை. நான் அதை நினைக்க கூட இல்லை. இப்போ சொல்லும்போது அது வந்து சும்மா ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் உண்மையிலே இப்போது இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என் பசங்க கிரிக்கெட் விளையாடுறத நான் ஒரு கிரவுண்டில் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம். இந்த ஊருக்கு போய் ஒரு 3 days இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் இல்லை, இது இல்லவே இல்லை. ஒரு படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்றது இல்லவே இல்லை. ஸோ ஒரு கிரியேட்டிவ் பர்சனா இட்ஸ் அ கிரியேட்டிவ் எண்டவர்ல இட்ஸ் ஒன் ஃபேசட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஆன் சம் லெவல் ஆஸ் பீயிங் அ பெர்ஃபார்மர். நான் பாலிஷ்டாக நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். Does it not hit you, tap into your creative persona in a way that direction probably doesn't? I have a lot of respect for actors. ஏன்னா இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 கேமரா இருக்குது சரி அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது நான் அதை மறந்துடுறேன்ல. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ். நான் அதை டைரக்ட் பண்ணும்போதே நான் உணர்ந்திருக்கேன். ஒரு நம்ம சொல்கிறத இல்லை நம்ம ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கேமரா முன்னாடி எல்லா இனிபிஷன்ஸும் விட்டுட்டு ஒரு சர்டன் கைட்லைன்ஸ்குள்ளே அவங்க நடிக்கணும் அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நான் இப்போ உணர்ந்தேன். அதை இன்னும் நம்ம கேமரா நிற்கும் போது நான் நிறைய உணர்ந்தேன். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ். அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். அது வந்து நான் மிகவே சொல்ல மாட்டேன், இல்லை குறையாகவே சொல்ல மாட்டேன். பட் நம்மளால் அதை பண்ண முடியாது அண்ட் அது தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஸ்பெசிஃபிக்காக எப்படி மீன் பண்ணேன்னா, இப்போ ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஓவரால் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன அங்கங்கள்லாம் நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை மேலேருந்து நடத்துறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் ஒரு இன் அ சென்ஸ் பீயிங் அ டைரக்டர் என்காம்பஸஸ் so many things that you do இல்லை. டேக்கிங் கேர் ஆஃப் ஆக்டர்ஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். நவ் தட் யூ ஹேவ் டன் தட், does that make you a better filmmaker on some level? Because you now know what it truly takes without the theory of it மட்டும் இல்லாமல். நான் ஒரு வாட்டி கமல் சார் கொஞ்சம் ஒரு 2-3 years முன்னாடி மீட் பண்ணும்போது இப்போ ஒரு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னு என்னை யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவர்கிட்ட. நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். எல்லா டேரக்டரும் நடிக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். பட் ஐ திங்க் ஹீ ஜஸ்ட் மென்ட் இட் டு பி பொலைட் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது அதில் அப்படி பார்த்தா மடி சார், மார்ட்டின் ஸ்கோர்சேசி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து நடிச்சு தான் அதை வந்து அவங்க அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் திங்க் தட் ஒர்க்ஸ். எனக்கு ஒரு நீட் இருந்தது. நான் அண்ட் தேங்க்ஃபுல்லி தி ஆஃபர்ஸ் கேம். தட் நீட் இஸ் ஓவர் நவ. தட் நீட் இஸ் ஓவர்னு நான் சொல்ல மாட்டேன் உண்மையில். ஏன்னா படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ்க்காக தான் எல்லாமே. இந்த துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் பண்ணணும், இந்த படத்தை எடுத்து முடிக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தே கொஞ்சம் படங்களில் ஒர்க் பண்ணோம். அது இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து அந்த 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 கரையை தாண்டிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. வாட் அபவுட் துருவ நட்சத்திரம் மேட் யூ undergo such sacrifices என்ன சொல்லலாமா? ஏன்னா அது இன்ஸ்டிங்க்டிவாக இது ஒரு கனவாக இல்லாத பட்சத்தில் அதில் இறங்கி நான் இந்த படத்துக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. இது எந்த படமாக நீங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த படம் மாட்டிக்கிட்டு இருந்தால் இதை செஞ்சுருப்பீங்களா? இல்லை இஸ் டிஎன் ஸ்பெஷல் ஆன் சம் லெவல் that made you feel like I'll do this? டிஎன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அது பொய்யா இருக்கும். இது ப்ரொமோஷனுக்காக நான் பேசுகிற மாதிரியே இருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் நான் அதை பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி என்ன நோக்கி பாயம் தோட்டான்னு ஒரு படத்துக்காக அதை பண்ணேன். அது வந்து ஒரு பாதி படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக அந்த படம் வந்து நான் ரசித்து நான் விரும்பி எடுத்த போர்ஷன் வந்து ஒரு பாதி போர்ஷன் தான். அதுக்கப்புறம் நிறைய காரணங்களால் என்னால் அதை நான் நினச்ச அளவுக்கு என்னால் எடுக்க முடியல அந்த படத்தை.
ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த படத்தை முடித்து தியேட்டர் கொண்டு வரணும் அப்படின்னு நான் அதுக்கு ரொம்ப போராடி நான் அதை பண்ணேன். இந்த படம் அப்படி இல்லை. இது வந்து இந்த படத்தையும் நான் முழுசாக நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஆனால் அதே மாரி இது எந்த படமாக இருந்தாலும் இதை நான் எடுத்து நான் முடிச்சிருப்பேன் கண்டிப்பாக. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. இதுக்கு ஆப்வியஸ்லி டிஎனுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இயர்ஸ் ஆஃப் இட் பீயிங் இன் த பப்ளிக் மெமரி. இதுக்குள்ளே நடக்கக்கூடிய காஸ்டிங் மாற்றங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சம்மரி மாதிரி. நீங்கள் இப்போ டிஎன் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதுவே இதனுடைய ஓன் ஸ்டோரி இல்லை. வேர் இட் பிகன், வாட் ஹேப்பன் டு இட், நவ் ஆல்மோஸ்ட் ஒரு இறுதி பகுதிக்கு வந்திருக்குன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, வாட் யூ சி அஸ் த பிகினிங், மிடில் போர்ஷன் அண்ட் எண்ட் ஆஃப் த ஜேர்னி ஆஃப் டிஎன் ஜென்ரலி ஸ்பீக்கிங்? நான் எல்லா படமும் வந்து நான் அந்த படத்தை நான் வந்து ஒரு நம்ம படப்பிடிப்பிலும் சரி, அதை எழுதும்போது சரி, ஆக்டர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு அந்த படத்தை நான் கண்டுபிடிப்பேன். அந்த படத்தை நான் வந்து ஐ ஃபைண்ட் தட் ஃபிலிம் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி தான் நான் படங்கள் பண்ணியிருக்கேன். எழுத்தாக இல்லாமல் இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதே கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் இல்லாமல் போவார், கிளைமேக்ஸ், அதெல்லாம் கிடையாது. ஐ நோ வாட் ஐம் டூயிங். அந்த எனக்குள்ளே ஒரு எழுத்து இருக்கும். அது பேப்பரில் இருக்கலாம், இல்லை என் லேப்டாப்பில் இருக்கலாம், இல்லை என் மனதுக்குள்ளே இருக்கலாம். அந்த எழுத்து இல்லாமல் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போக மாட்டேன். அங்கே போய் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று இப்படி பண்ணலாமா இல்லை அப்படி பண்ணலாமான்றலாம் கிடையாது. பட் விதின் தட் அன்னைக்கு அந்த காட்சி இல்லை அந்த அந்த நடிகருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கு, என்னுடைய அந்த ஷார்ட் டிவிஷன், அந்த படத்து எல்லாமே அதுதான். இப்போ நீங்கள் எடிட்டிங் டேபிளில் ஃபைனலாக உட்காந்து பார்க்கும்போது தான், இல்லை ஒரு ஃபில்ம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே அப்படின்ட்டு. இது ஒர்க் ஆகலை எல்லாமே நமக்குள்ளே ஃபஸ்ட்டு அங்கே தான் தெரியும். நம்ம எடுக்கும்போது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் தான். இது உண்மையிலே வந்து ஒரு ஒரு பிரியாணி செய்கிற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு ரசம் செய்கிற மாதிரியோ, இதை வந்து ஒரு 2 பேர் சாப்பிடும்போது இதில் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு, அந்த ரசத்துடைய அந்த வாசனை தூக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் அது. நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும் இது நல்லா வரும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. பட் சாப்பிடும்போது ஒருத்தர் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுமா. உண்மையிலே அதுதான் அது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபைண்டிங் தான் அது. ஸோ அப்படி பார்த்தா துருவ நட்சத்திரம் ஃபைனலாக நான் பார்க்கும்போது இது ஒரு அந்த ஃபைண்டிங் ஜேர்னியில் இது ஒரு படமாக நான் எடுத்து நான் முடிச்சிருக்கேன். இது வந்து சூர்யாவோட ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த கேரக்டர் நான் சூர்யா தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து இது வந்து ரொம்ப, எனக்கு இந்த படத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லை, எந்த ஜானரில் இந்த படம் வரும், ஸ்பை த்ரில்லர்லாம் இங்கே ஒர்க் ஆனது இல்லையே, ஆனால் ஸ்பை த்ரில்லர் மாதிரியும் இது இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு இது புரியல, வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்ற போது அந்த ப்ராஜெக்ட் நடக்கல. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் விக்ரம் சார்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்குது நீ சொல்கிறது, இது பண்ணலாம், இவர் ப்ரொடியூஸ் பண்ணட்டும் அப்படின்னு ஒன்று சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஜேர்னி தான் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு டிஎன் பார்ட் 2 அந்த டைமில் அந்த ப்ராசஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் அண்ட் ஒரு ஃபில்மாக. அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட சொன்னது சில விஷயங்கள். அதில் ஒரு 80% நான் படமாக எடுத்திருக்கேன், ஒரு 20% நான் எடுக்கல. ஏன்னா இந்த படம் வந்து அவர்கிட்ட சொல்லும் போதே வந்து இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த கேரக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த களம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். திஸ் குட் பி அவர் answer to a sort of a James Bond kind of an idea. This could be our vigilante, this could be our covert team film. This character could be that Bond character that continues from one film to the other. இவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வந்து நான் பார்ட் 2ல கூட வைக்கலாம், இல்லை நீ பார்ட் 1லேயே வே, அந்த எமோஷன் வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ டிஸ்கஷன் நடந்தது. வி வெண்ட் டு ஷூட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து என் கூட இருந்தவங்களுக்கும் என்னுடைய விஷனும் மேட்ச் ஆகலையே என்னன்னு தெரில. இந்த ப்ராஜெக்ட் காட் ஷெல்ட் அப்படியே நின்றுச்சு. ஐ ஹேட் டு பிக் இட் அப். நீங்கள் ஏன்னு கேட்டிங்க, அதுக்கு காரணங்கள் சொல்லியாச்சு. எந்த படமாக இருந்தாலும் அதை எடுத்திருப்போம், அதை பண்ணியிருப்போம். இந்த படம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம். இது என்னதான் என்னை போட்டு தாக்குனாலும் இது எண்டில் வந்து எனக்கு வந்து இது ஒரு ஆமாம் ஒரு திருப்தியும், அது மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பேர் எனக்கு கொடுக்கும், இது ஒரு நல்ல படமாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டுமே இருந்துச்சு, வேறு யாருக்குமே இல்லை. உண்மையில் விக்ரம் சாருக்கும் இல்லை, இதுதான் உண்மை. அவருக்கும் இல்லை. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நான் பார்ட் 2 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் டப்பிங் பண்ணார். படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் இது நான் இந்த படம் ஏன் இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு படம் நான் நினைக்கிறேன்னா, இதில் நிறைய லூஸ் எண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். இது ஸ்க்ரீன் பிளேலே இருந்தது. இந்த படத்தில் ஒரு எமோஷ்னலான ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் ஷூட் பண்ணல. ஏன்னா எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஒன்று டேட்ஸே எனக்கு கிடைக்கல. சார் வந்து பொன்னியின் செல்வன் லுக்கில் இருந்தார், தங்கலான் லுக்கில் இருந்தார். எனக்கு தேவையான அந்த ஒரு யங் லுக்கில் அவரால் வரவே முடியல. ப்ளஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுக்குண்டான ஒரு பட்ஜெட்ரி விஷயங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டும் தேவைப்பட்டுச்சு, ஒரு பணம் தேவைப்பட்டுச்சு. அது என்னால் அதை எடுத்து பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கும் என்னுடைய அளவுக்கு அதிகமாகவும் நான் எடுத்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கேன். அந்த எமோஷன் கோஷன் எதுக்கு, இந்த படம் தேவையில்லையே, அது லூஸ் அண்டாகவே இருக்கட்டுமே, இவன் யாருன்ற ஒரு பேக்ட்ராப் எதுக்கு இந்த படத்தில், அடுத்த படத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபில்ம் நான் நினைக்கிறேன்னா, நிறைய அந்த மாதிரி ஓப்பன் எண்ட்ஸ் நான் விட்டுருக்கேன்.
ஒரு சஜஷனாக ஒரு விஷயம் நடக்கும், அதை பற்றி ஆனால் கண்டினியூஷன் இருக்காது. That doesn't mean it's disjointed or it's jumpy. அப்படி கண்டிப்பாக இருக்காது. இது வரைக்கும் நாங்கள் படம் பார்த்தோம் யாருக்குமே அது மாதிரி தோணல. ஓகே. We just left a lot of loose ends that can be picked up in a part 2 or a part 3 or a series of films. இப்போ இந்த படத்துடைய வேற ஒரு கேரக்டர் எடுத்து ஐ கேன் மேக் அ செப்பரேட் ஃபிலிம் பை இட் செல்ஃப். அப்போ என்ன இது ஒரு யூனிவர்ஸா அப்படின்னு கேட்கலாம். அந்த வேர்ட் இஸ் டன் டு டெத் நவ். you're also part of it in a respectful way I'm saying. அதனால அதை நான் சொல்லலை. பட் இந்த தாட்ஸ் எல்லாம் எப்பயோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா காக்கா காக்காவோட எக்ஸ்டென்ஷன் தான் வேட்டையாடு விளையாடு. அன்பு செல்வன் could be ராகவன். There's a lot of similarities. ராகவன் could be அஜித், the character that அஜித் பிளேட் பண்ணிட்டே இருந்தால் சத்யதேவ். ஸோ அந்த ஒரு ஜேர்னியை நான் எப்பயோ நான் வந்து கையாண்டுட்டேன். ஸோ இது வந்து I'm not trying to say to take anything away from Lokesh. I understand what Lokesh has created. The beauty of what Lokesh has created is actors are willing to participate in those in that universe. அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஈஸியாக. இப்போ நான் விக்ரம் சர்ட்டே போய் சார் இந்த பார்ட் 2ல இந்த கேரக்டருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் வரலாம்னா I don't think he might be okay with it. I'm just saying in a good way I'm saying and in a respectful way also. But Lokesh managed to, like in a Kamal sir film, which is for me an unbelievable idea itself, Kamal sir being in a film, he is allowing space for somebody else to continue from another universe or from another film itself is like a big thing. For Kamal sir to lend his voice in Leo, for me, if you ask me, it's like a huge thing actually. And Lokesh is a director who is able to do that, right? அது அந்த அளவுக்கு ஒரு இது எங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. So in that sense, I'm saying this is a very different film because I've kept a lot of these loose open ends which people have to figure out and then when they see part 2. So இது ஒரு வெறும் ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக மட்டும் நீங்க யோசிச்சிருந்தால் then it would have been necessary on a screenplay level to tie every single open loop as you would do in a usual film. Yeah. ஆனா அது நான் பண்ணல. அது வந்து அதுல சில விஷயங்கள் வந்து 90% விஷயங்கள் வந்து ஷூட் பண்ண முடியாதனால இல்லை. It was a call that we took as the writing unfolded and as the edit unfolded because I did shoot some portions now. நான் இப்போ we are sitting in November. ஏப்ரல் மே ஜூனில் நான் இந்த படத்துக்கு நான் ஷூட் பண்ணேன். விக்ரம் சரோட போர்ஷன்ஸ் இல்லாமல் மற்ற போர்ஷன்ஸ் நான் ஷூட் பண்ணேன். ஸோ அதுலேயும் சில விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து பண்ணியிருக்கலாம். வி ஹேட் நடித்து அதில் வந்து சில அந்த ரெம்யூனரேஷனை இதில் கொண்டு வந்து போட்டு லொக்கேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வி ஷார்ட் ஃபார் 8 to 10 days ஷூட் பண்ணோம். இன்னொரு 2 days ஷூட் பண்ணியிருந்தா சில விஷயங்கள் நான் இதிலேயே டை அப் பண்ணியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதுக்கு மறுபடியும் ஒரு ரைட்டிங்கில் உட்காந்து இது வந்து ஓப்பன் எண்டாக விடலாம், இது வந்து ஆடியன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டோம். இந்த கேரக்டர்னு இவருக்கு இந்த பேரும் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா, அவன் யாரும் நம்ம சொல்லவே இல்லையே, பரவாயில்ல. ஆந்தனியும் எடிட்டில் உட்காரும் போது மச்சான் இதை விட்டுடலாம், ஐ லைக் இட், அந்த சீன் வேண்டாம், ஒரு சீன் எடுத்துடலாம். So we figured out that this is a film that needs those questions to be answered maybe later. சரி, நான் உங்களை இப்போ கேட்குறேன், is it because you are trying to make the most sense with what you have or is this exactly what you wanted to do from? அதான் நான் சொன்னேன்ல, we did shoot also. So நான் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் போய் என்னால் அந்த கரெக்ஷன்ஸாக சில பேர் நினச்சாங்கனாலோ இல்லை வந்து அந்த ஃபிலிப் சீன்ஸாக சில பேர் நினைக்கிறாங்கன்னா அதை நான் பண்ணியிருக்கலாம். பட் ஐ தாட் இந்த செகண்ட் ரவுண்ட் ரைட்டிங்கில் அது தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அண்ட் ஓவராலாக இது நம்ம பண்ணிட்டோம். விக்ரம் சாரோட லுக்கு டேட்டட் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் லைக் எனி ஃப்ரேம் இஃப் யூ வாட்ச் ஃப்ரம் த ஃபில்ம் நவ் யூ கேனாட் சே இட் வாஸ் ஷாட் இன் 2017 or 18 இஃப் யூ திங்க் இட் லுக்ஸ் ஓல்டு, அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வருமா அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. இட் லுக்ஸ் ஆஸ் நியூ as any film that was shot last week. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை நோக்கி பற்றி பேசும்போது செட் ஒரு ஹாஃப் வரைக்கும் நான் நினச்சதை என்ன பண்ணேன், இன்னொரு ஹாஃப் அது ஏதோ ஒன்று அமைஞ்சது, அதை வச்சுட்டு we did the best that we could. இப்போ டிஎன் வந்து சிமிலர் அப்படிங்கிறத விட இதுவும் ஒரு தாமதத்தை பார்த்துருக்கு, கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு ப்ரொடக்ஷனில். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ உங்களுடைய படமாக முழுமையாக பார்க்கலாமா? நீங்கள் how do you what do you see that difference? அது நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு எந்த படமாக இருந்தாலும் நான் எடுத்து பண்ணியிருப்பேன். பட் டிஎன் இஸ் a special filmனு. I'm very happy with the way this has come out and obviously again and again I'm saying நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போகுது, இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயத்தில் நான் இதை சொல்லலை. I'm very very happy. You can hold me to this even after the release. I'm very happy with what we've managed to get. I think Vikram sir is as flamboyant as ever. He's in full splendor அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். விநாயகன் இஸ் லைக் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வருவார், அதுக்கப்புறம் he takes over from the film. விக்ரம் சாரே படம் பார்த்துட்டு என்ன பெர்ஃபார்மரில் அப்படின்னு சொன்னார். அவங்க 2 பேருக்குள்ளே ஈவன் ஆன் லொக்கேஷன் தேர் வாஸ் கிரேட் கேமராட்ரி. அண்ட் நான் என்னுடைய இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கேன், அவருடைய மேக்கப்லாம் ஒரு இடத்துல விக்ரம் சாரே உட்காந்து பண்ணார். ஸோ தேர் வாஸ் a lot and there's a team of actors in the film who are part of a team. And I think from the way it comes out, I'm excited to pick up part 2 and start shooting immediately. அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருக்குது and I am doing some writing also based on that.
பட் வேறு சில விஷயங்கள் வந்து மைண்டுக்குள்ளே ஆக்கிரமிச்சிருக்குன்றதுனால அந்த ரைட்டிங் கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக வெயிட்டிங். ஸோ ஆன் சம் லெவல் இது வந்து ஒரு ஜானுக்கான ஆரிஜின் ஸ்டோரியாக பார்க்கலாமா? யா, பிகாஸ் டிபிக்கலி தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இல்லை. இப்போ ஒரு போன் மாதிரி நம்ம ஒருத்தர் லான்ச் பண்ணுறோம், சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணணும், ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சு பண்ணுறோம்னா தென் தட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்வேரியபிளி டர்ன்ஸ் அவுட் டு பி திஸ் இஸ் ஹூ ஹீ இஸ். கரெக்ட். மோர் தென் திஸ் இஸ் வாட் ஹீ டஸ். Actually, the difference here is in the படத்தில் this is what John does. Okay. Who is he என்றது I won't tell you later. புரியுது. Right. Okay. Yeah. I'm picking it up like I'll tell you ட்ரெய்லர்லேயே அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மும்பை அட்டாக்ஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு டீம் உருவாச்சு 26/11/2008 தான். Correct. 26/11 தான் மைண்டில் ரெஜிஸ்டர். 26/11/2008ல ஒரு அட்டாக்கு அப்புறம் ஒரு டீம் உருவாச்சு. My story is in 2023. If the film had released in 2019, it would have been 2019. But now the story is in 2023, where 15 years later, in the team, and the team would have functioning, and the team would have பிரச்சனை அவங்க என்ன பண்றது, இதான் அந்த படத்தோட கதை. Okay. I mean, you spoke about இது விக்ரம் in full form, full flight அப்படிங்கிற ஒரு sense you gave me. I think it's quite strange that you haven't worked with him so far, and I'll tell you why. Because he seems to டக்குன்னு யோசிக்கும் பொழுது his persona really fits into your style. Base of his natural sophistication, கம்ஃபர்டபுளாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும். he can be very, எப்படி சொல்கிறது, very quietly polite without necessarily stamping his image into the film. And I understand that அங்கங்க you did flirt with the idea of working with him. Was Kaka with him originally? அப்போ அவர் வந்து நான் போலீஸை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. The irony of it. பட் அதுக்கப்புறம் he did Sami. ஆமா. I've met him many times earlier, but somehow இந்த வாட்டி மீட் பண்ணும்போது this fell in place. அவருக்கு பிடிச்சிருந்தது நான் சொன்ன விஷயங்கள். இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் நடுவில் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ when you pitched it to Surya, he had some reservations due to இதோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், மோட்டிவேஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் இது விக்ரம் கிட்ட எடுத்துகிட்டு போகிற டைமில் had you internalized that, made some changes to it, or it was always the same thing that was being proposed? நடுவில் அது ரஜினி சார்ட்டி நான் எடுத்துகிட்டு போனேன். Oh, how cool. Okay. So obviously from Surya to Rajini sir, obviously for the character நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ஏஜ் குரூப்லேருந்து the way sir will handle it ன்ற மாதிரி என் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சி தான் நான் அவர்கிட்ட கதையை சொன்னேன். He liked it. I know he responded really well, but அந்த ப்ராஜெக்ட் நடக்கல. அதுக்கப்புறம் தான் கபாலி. ஆமாம், if I remember right, அந்த டைமில் சின்ன ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லை, there is a potential film in the offing. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் விக்ரம் சார்கிட்ட இதை எடுத்துகிட்டு போனேன். விக்ரம்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நான் கிட்டத்தட்ட சூர்யாவுக்கு என்ன சொல்லியிருந்தேனோ அதுதான் நான் திருப்பி I went back to that screenplay. And அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது. Like I'm saying, if he's in his 40s in this present day of the film, that is a 20-year-old portion. அது அவரே பண்ணுறதா இல்லை அவரை மாதிரி யாராவது பண்ணுறதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு பிகினிங்லேருந்தே ஆஸ் வி ஆர் ஃபில்மிங் போயிட்டு இருந்தது. அவெஞ்சர்ஸில் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு டிஏஜிங் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ப்ராசஸ் வச்சு. ஆனால் இது வந்து ஒரு 15-minute போர்ஷன். ஸோ 15 minutesக்கு நம்மளால் அந்த பட்ஜெட்ஸ் இருக்குமா அப்படின்றலாம் டிஸ்கஸ் பண்ணோம். And he's quite capable of looking much younger also, Vikram. He's capable of looking like anything actually. See, Tangala, unbelievable that is. Yeah. So, எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. But somewhere as I was filming and I was editing, and then we had to stop for like 2-3 years, and then when we picked it up, I felt there was no need. இந்த படத்தில் அது வேண்டாம். And somewhere it was also me hoping இந்த படம் நல்லா போய் அடுத்த படம் பண்ணால் அவர் அதுக்குள்ளே வந்து அந்த போர்ஷன் நல்லா பண்ண முடியுன்ற ஒரு ஹோப் தான் அது. So I kept it alive. The cricket analogy கவனிச்சேன் உங்களுடைய ட்ரெய்லரில். உங்கள் மகன், if I'm not wrong, plays cricket இல்லையா? All three of them. Okay. And at one point I understand you also briefly considered being a cricketer. I don't play like them, but yes, I really love the game. And I think from 8th standard or 13லேருந்து college final year வரைக்கும் I was really involved actively in playing the game. I played the game. So the apples haven't fallen far from the tree, Mari. Yeah. I mean, I inculcated them, if I can use the word. Yeah. I put them into the game. I made them bowl, and 2 of them are left arm fast bowlers. So I like the whole idea of left arm fast bowler. So அதுக்குள்ள அவங்களை கொண்டு வந்து taught them to bowl and just kept pushing them, and then my wife took over, and then So is that அந்த ஒரு residual ongoing relationship with cricket that's spilling over into? ஆமாம், நீங்கள் மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் சீன் இருக்கும். வாரணமாயிரம், விடை தாண்டி ஆல்சோ எல்லா படத்துலையும் ஒரு சஜஷன் இருக்கும்.
அண்ட் அச்சம் என்பது கூட ஒரு சாங்லேயே கிரிக்கெட் ஆடி தான் இருப்பாங்க எல்லாருமே. இதில் எனக்கு என்னமோ அதை எழுதும்போது அந்த ஒரு அனாலஜியாக சொன்னால் இது ட்ரெய்லருக்கான ஒரு விஷயமா இல்லை இட்ஸ் இந்த ஃபில்ம். and you cast yourself in that role. ஆமாம், இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா விநாயகன் தான் மெயின் பில்லுன்னு அந்த ஃபில்ம். பட் இப்போ ரீசெண்டாக நாங்கள் மறுபடியும் ஷூட்டுக்கு போகும்போது அவர் ரெஸ்பாண்டே பண்ணல. ஒரு 3-4 months ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஐ திங்க் ஹி வாஸ் பிஸி வித் ஜெயிலரோட ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வி ஆர் ஆல்சோ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ரிலீஸ் டேட் மைண்டில் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் அதுக்கு வேறு வழியே இல்லை, வி ஹேட் டு ரிலீஸ் ஃபில்ம்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போவும் அப்படி தான். ஸோ அவர் ரெஸ்பாண்டே பண்ணாதப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ஷூட் டேட்ஸும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த போர்ஷனும் எழுதியாச்சு. அவர் வரலன்றதுனால அந்த கேரக்டர் ஒரு மாதிரி வேறு மாதிரி டிசைன் பண்ணி அவருக்கு மேலே ஒரு தருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் நான் நடிச்சிட்டேன். ஓ நைஸ், ஓகே. நான் இன்ஃபேக்ட் அதான் கேட்கணும்னு நினச்சேன். அதாலியர் அஃப்கோர்ஸ் நீங்கள் அங்கங்கே திஸ் க்யூட் கேமியோஸ் யூ யூஸ் டு டூ இல்லை, ஒரு சின்ன டான்ஸ் ஹியர், ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் தேர், அந்த மாதிரி க்யூட்னு நீங்கள் கைண்டாக சொல்கிறீங்க. பட் ஓகே. But now that மற்ற filmmakers have seen something in you and they keep approaching you as a performer அப்படின்னும் போது அதான் கேட்கணும்னு நினச்சேன். Are you now tempted to cast yourself? இங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு நான் பிரயோஜனப்படுறேனே, why not in my own film? இல்லை, ஆனஸ்ட்லி அவர் விநாயகன் சார் ரெஸ்பாண்டே பண்ணாதப்போ ஐ ஆஸ்ட் 2-3 people நான் கேட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் ஆக்சுவலி, people who are not in film and certain other people I had asked Rangaraj Pandey actually, people like that generally. பட் டேட்ஸ் அண்ட் வேறு சில விஷயங்களால் பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் சரி நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐ மேட் இட் ஈஸி ஃபார் மை செல்ஃப். அண்ட் இப்போ ரங்கராஜ் பாண்டே பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி ஒரு டிசைன் ஆகிருக்கும். பட் நான் பண்ணதுனால அது கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் பண்ணி நானும் டேனியல் பாலாஜியும் ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. ஸோ மச் ஆஃப் த, அதாவது நம்ம ரைட்டிங்கில் ஜென்ரலாக ஒரு படம் நல்லா அமைஞ்ச போது அந்த ரைட்டிங்கை ரொம்ப பாராட்ட தோணும்ல. சின்ன சின்ன லேயர்ஸ், ஹே ஐ லைக் திஸ், ஐ லைக் வாட் யூ டிட் ஹியர், the culmination of this angle, that angle, நம்ம நிறைய பேசுவோம். But you know, when I hear you speak about films, it often occurs to me that இது ஒரு ரூமில் மட்டும் ஒருத்தன் உட்காந்து எழுதி அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு படம் பண்ணுற ஒரு ப்ராசஸ் மட்டும் இல்லை. இங்கே யூனோ கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் டு திங்க் ஆன் யுவர் ஃபீட். இப்படி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். பட் ஃபார் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் 1-2 விஷயங்கள் அப்படி நடக்காதுன்னும் போது நவ் I'm having to channel a different sort of creative energy into it as a writer. இந்த மாவீரன் படத்தில் சொல்கிற மாதிரி நிறைய பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அங்கங்கே பிளாஸ்டர் போட்டு தயார் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுது. எல்லா படங்களும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. ஐடியலி ஐ ஷுட் ஹவ் பீன் லைக் த வே யூ செட் இட்ல, ஒரு ரூமில் உட்காந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. பட் சி, ஒரு பிளானாகவே நான் ஸ்டோரி போர்ட் போட்டு நான் போகிறதில்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபிக்ஸ்ட் வித் இன் அ ஃப்ரேம். ஐ லைக் டு லீவ் இட் லிட்டில் ஓப்பன். அண்ட் அன்றைக்கி என்ன அமையுதுன்றது ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அது நிறைய படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படி மாறும். ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து, ஒரு டைரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் அன்றைக்கி எப்படி அதை கேட்டு வாங்கினாருன்றதுலேருந்து, ஒரு கேமரா மூமெண்ட்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். அண்ட் யூ ஹேவ் டு பி ஆன் யுவர் ஃபீட் தான். தட்ஸ் த டைரக்டர்ஸ் ஜாப் ஐ திங்க், டு ரியலி கீப் கமிங் அப் வித் parallels, alternative ideas and figure out இது கரெக்டாக, இது போதும். இப்போ ஒரு டேக்கே ஓகேன்றது நம்ம டிசைட் பண்ணுறது தானே. இப்போது there are certain actors where ஓகே அப்படின்னு சொன்னால் இல்லை நான் இன்னும் 2-3 டேக் நான் பண்ணுறேன் அப்படின்னு சூர்யாவே சொல்லுவார் ஆக்சுவலாக. அது ஒரு பாலா சார் ஸ்கூல். அது இல்லை, ஒரு 15 to 20 டேக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எடிட் டேபிள் உட்காந்து இந்த டேக் தான் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதில் மாறி இருக்கலாம். அங்கேயே நீங்கள் அந்த ரூல் தாண்டி தானே வரீங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் யூ டேக் அ கால் சேயிங் இது வேண்டாம், எனக்கு இது வேண்டும் அப்படின்ட்டு. நம்ம எல்லாமே பேசிட்டு இப்போ நானும் நீங்களும் பேசுகிறோம், இதுதான் சுதீர், இதுதான் ஷார்ட்டு, நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஓகேன்னு சொல்லிட்டு நான் போலையே இன்னும் ஒரு 5 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுங்கன்னு கேட்டு அதுலேருந்து ஒன்று தட் கேன் சேஞ்ச் the audienceோட perspective of that film can easily change with that. So I don't think it can ever be written and stamped. And the presence of mind to come up with in the under pressure la irukkumbodhu solutions. Expert நாங்களா அதுல எக்ஸ்பர்ட்ஸ். நீங்கள் கிரிக்கெட் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால இது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு லகான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அது ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபில்ம் ஆஃப்கோர்ஸ். பட் தி ஐடியா ஆஃப் புட்டிங் டுகெதர் ஒரு 11 பேர், ஈச் பர்சன் கம்மிங் அப் வித் தேர் ஓன், என்ன சொல்கிறது, வித் தேர் ஓன் கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய ஸ்பெசிஃபிக்ஸ் இது, இவங்களுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்ஸ் இதுன்னு. இஸ் திஸ் ஆன் சம் லெவல் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பர்பஸ், தே பிரிங் திஸ் டு த டேபிள்ன்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. So I don't know, I'm just thinking out loud here.
இவங்களுடைய ஜேர்னி வில் பி எச்ட் லைக் தட் ஒன்லி. எல்லாருக்குமே ஒரு பேக் ட்ராப் இருந்துச்சு. நான் தான் சொல்லேன், ஸ்பின் ஆஃப்ஸாக இந்த டீமை வச்சே ஐ கேன் மேக் லைக் மல்டிபிள் ஃபில்ம்ஸ் ஒரு ஐடியாஸ், ஐ கேன் டேக் தம் ஃபார்வர்ட். இப்போ இந்த டீம் எல்லாம் எப்படி அசெம்பிள் ஆச்சு, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ட்ராப் இருக்கும். அதில் அந்த 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 சீனியர் கேரக்டர் ஹூ அசெம்பிள்ஸ் இஸ் டீமில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார், ஐ நீட் பீப்புள் வித் ரிக்ரெட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அந்த லைன் தான் அந்த இவங்களுடைய இட் டிஃபைன்ஸ் தெம். ஏதோ ஒரு வருத்தத்தோடு சுற்றிட்டு இருக்கிறவங்க, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வேணும், அவங்க தான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள அந்த ஒரு எமோஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்றது யாருக்குமே நான் காமிக்கல, ஆனால் ரைட்டிங்கில் அது இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரையும் நான் காஸ்ட் பண்ணும்போது இது இருக்குது, ஆனால் இது வந்து பார்ட் 2 இல்லை பார்ட் 3 தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்மாக தெரியுது. அண்ட் ஒரு விக்ரம் மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கார். த டெம்டேஷன் தென் யூஸ்வலி இந்த மாதிரி படங்களில் ஒரு டீம் பட் லெட் பை ஒன் பிக் ஸ்டார், இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஃபியூச்சரில் நாங்கள் இந்த கேரக்டர் ஜான் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டே இருக்க போகிறாருன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, தென் த டெம்டேஷன் யூஸ்வலி இஸ் டு ரிஸ்ட்ரிக்ட் த நம்பர்ஸ் இந்த டீமில். 3-4 பேர், அதில் ப்ராப்ளி ஒருத்தர் செத்து பேர் தான், இப்படி 2 பேர் ஏதோ ஒரு விதத்தில் டைல்யூட் ஆகிறாங்க. பட் திஸ் இஸ் த சிங்குலர் பிக் ப்ரெசன்ஸ் that comes in to do the job constantly. அப்படின்ட்டு. But here you seem to be having a pretty big team of people. 11 பேருன்றது ஒரு சுலபமான ஒரு விஷயம் இல்லைல்ல. 11க்கும் மேலே தேவைப்படும் போது தான் ஐ திங்க் சம்திங் லைக் தட். பட் இஸ் ட்ரிவன் பை ஜான் த கேரக்டர் ஃபார் ஷுவர். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ட் மேபி தே வில் கான்ட்ரிபியூட் ஃபர்தர், அண்ட் மேபி தே வுட் ஹவ் கான்ட்ரிபியூட் ஏர்லியர். பட் இந்த படத்தில் ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே இணையிறாங்க, அதில் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்குது. ஆனால் அந்த டெசிஷன் ஃபைனலாக இப்படி போகலாமா, இந்த ரூட் எடுக்கலாமான்றது இட்ஸ் ட்ரிவன் பை திஸ் ஒன் சென்ட்ரல் கேரக்டர். அண்ட் அதுதான் அவருடைய வேலை. இஸ் ஸ்பெஷலிஸ்ட், இஸ் பீன் brought in ஃபார் தட். இட்ஸ் அண்டர் ஹிம் தட் எவ்ரிபடி ஃபங்க்ஷன்ஸ்ன்ற மாதிரி தே ரிப்போர்ட் டு ஹிம். தெர் இஸ் அ கண்ட்ரோல் ரூம் வேர் ஹீ சிட்ஸ் அண்ட் ஹீ லிசன்ஸ் டு தெம். அவங்க செட் பண்ணதை ஓகே இது கரெக்டு, நீங்கள் இது கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அவர் பண்ணுறாரு. ஸோ ஐ லைக் தட் ஐடியா. அண்ட் நம்மளும் ஒரு ஹீரோ உள்ளே கொண்டு வரும்போது அந்த ஒரு எட்ஜ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி நான் எதுக்கு இந்த படத்தில் அவங்க ஈஸியாக கேட்டுடலாம். ஆனால் இந்த படத்தில் இதுதான் இவர் ஏன் இதுக்குள்ளே வந்தாருன்ற ரீசன்ஸ், நான் லூஸ் என்ஸாக விட்டுருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த படங்கள் even when you work with many stars இல்லை, they've still been about the stories on some level. அந்த கதாபாத்திரம் சார்ந்த ஒரு ஹீரோயிசம் முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே வருமே ஒழிய, there are not very obvious things drawn from their own filmography. இங்கே பாரு, அவர் இந்த படம் மாதிரி நான் பண்ண வச்சுருக்கேன், ஆர் இதை பயன்படுத்தியிருக்கேன், ஐ எம் ஜஸ்ட் கேபிட்டலைசிங் ஆன் த இமேஜ் ஆஃப் திஸ் ஆக்டர் அப்படிங்கிறத விட இந்த கேரக்டருக்குள்ளே லெட் மீ எக்ஸ்ட்ராக்ட் என்ன இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ யூனோ ஐ see great value in it. யூனோ கான்ஸ்டண்ட்டாக பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வரும்போதும் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு டூ சம்திங் ஹியர் which needn't be restricted by who you are. அப்படிங்கிறத தாண்டி நான் இங்கே ஒன்று பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் பொருந்தினால் இன்னும் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. சி ஆல்சோ நீங்கள் என்னோடய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பர்ஃபார்மன்ஸ்னால் இங்கே வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று நினைக்கிறாங்க. பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் கன்வின்சிங் தி ஆடியன்ஸ் தட் யூ ஆர் somebody called John or you are somebody called Karthik who was in love with the girl upstairs is a huge thing actually. Audience வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பு, the way he handled Karthik convinces you that yes, this is Karthik and I am watching a film that I am relating to. தரையில் விழுந்து புரண்டு மேக்கப் எல்லாம் மாற்றி வேற ஒரு டிஸ்ஃபிகர்டாக அப்படி வந்து அதுதான் இங்கே பர்ஃபார்மன்ஸ்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இல்லை. It doesn't have to be that, right? Like I remember when அந்த ராணி முகர்ஜி சைஃப் அலி கான் ஃபிலிமுக்கு அவருக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க. சிர்ஃப் தும் நினைக்கிறேன் படம் பேர். ஐ மீன் இங்கே நிறைய பேருக்கு அந்த ரெஃபரன்ஸே தெரியாமல் இருக்கலாம். பட் எதுக்கு இந்த படத்துக்கு அவர் நேஷனல் அவார்ட் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் இட் பிகாஸ் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஐ ரிலேட்டட் வித் த கை அண்ட் த வே ஹி வாஸ் அண்ட் த ஈஸி பர்ஃபார்மன்ஸ், the easiness or cool that, yeah, but the discussion start ஆச்சு as opposed to let's say Kamal sir and Nayagan, which again is a masterful performance. ஆனால் அதில் straight away what do you think of அவர் வந்து அந்த மாடியில் வந்து நின்று நிழல் ரவி ஒரு பையனாக நடிச்சு அந்த கேரக்டர் டெட் பாடி பார்த்துட்டு அழகிற சீன் தான் கிளிப்பிங்காக நேஷனல் அவார்டு எடுத்து போடுவாங்க. ஐம் ஷூர் யூ அண்ட் மீ ஆர் pretty much the same generation that used to watch TV at that time. and national award announcement வரும்போது இந்த சீன் தான் கிளிப் எடுத்து போட்டாங்க.
You are definitely much younger, Sudhir, but I'm just equating you in the Okay. cinema generation of people. இல்ல புரியுது, I know, yeah. பட் சைஃப் அலி கான் வந்து அந்த படத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. தனுஷின் ஆடுகளம். So இதுல என்ன பிசிக்கலா ஒரு வருத்திக்கிட்டாரு தன்னை தானே? What is this பயங்கர எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் காமிச்சாரான்ற ஒரு தனுஷின் ஆடுகளம் ஐ நோ பரத் பாலா சார் டோல் மீ, தெருவில் அவன் இறங்கி டான்ஸ் ஆடுறதுக்கு தான் நாங்கள் நேஷனல் அவார்டு கொடுத்தோம். தட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் கௌதம், நோபடி டஸ் தட். அந்த லுங்கியை தூக்கிட்டு அந்த டான்ஸ் வந்து யாராலையும் பண்ண முடியாதுன்னு அந்த வருஷத்துல நாங்கள் பார்த்த படங்கள் நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ தட் இஸ் சி தட் அது வந்து அந்த ஆடுகளம் தானே. ஸோ I believe in something like that. It doesn't have to be one earth shattering disfigure பண்ணி மேக்கப்லாம் போட்டு மல்டிபிள் லுக்ஸ்ல வந்து இறங்கி ஒன்னு செஞ்சிருக்காங்க. அது வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ பிலீவ் இன் ரியல் பர்ஃபார்மன்ஸ். அதில் இவங்க எல்லாருமே அது ரியலாக இருப்பாங்க. யூ கேன் பிலீவ் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து ஒரு டீம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்களுடைய ஐடென்டிட்டிஸ் டு த வேர்ல்டு வந்து வேறையாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க நம்ம தேசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஆனால் தி ஒன்லி டிஃப்ரென்ஸஸ் அவங்க கமாண்டோஸும் கூட. வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே இறங்கி போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து பணத்துக்காகவும் வேலை செய்வாங்க. ஏன்னா அந்த பணமும் அவங்களுக்கு தேவை டு பில்ட் மோர் ஆஃப் தியர் என்டர்பிரைஸ். டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் பணம் வேணுன்றதை நான் கிளியராக அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இந்த டீமை யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க ஒரு இடத்துல வந்து இவனை போய் தூக்குறதா நம்மளுடைய வேலை, பணமும் கொடுக்குறாங்க, we need the money, let's do this அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் போட்டிருப்பார். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுது. அண்ட் they work parallel to the RA&W, they work parallel to the IB-னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ I think you will believe this world அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் இந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள், ஹவு பிக் இஸ் இட், ஹவு பிக் ஆர் யூ? நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் அவ்வளோ ஓவராக பண்ண மாட்டோம்ல. ஜிங்கோயிஸ்டிக்காக கொடியை தூக்கி ஆன்டை பாகிஸ்தானா நம்ம சொல்லவே மாட்டோம். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ஆல்சோ. ஸோ அதை ரொம்ப சட்டிலாக வி நீட் டு பி தேர் ஃபார் த கண்ட்ரின்றது மட்டும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தெர் இஸ் அ த்ரெட் அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ த்ரெட். 26/11 was a huge thing which could have been avoided actually. 10-11 people infiltrated, they came into the country and they created that havoc. இது முன்னாடியே நமக்கு ஏன் தெரியல, இல்லை தெரிஞ்சு நம்ம ஏன் ஆக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ நீட் அ டீம் தட் வில் ரெஸ்பாண்ட் டு மீ. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 18 hours to 20 hours ஆச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் NSG chopper to hover above and drop the commandos, NSG commandos into the Taj and other places. No discussion நடந்துச்சு. This man feels bad about that. ஏன்னா அது ரெட் டேப், பியூரோக்ரஸி, நிறைய விஷயங்கள் தாண்டி தான் அந்த சாப்பருக்கே பெர்மிஷன் கொடுக்குறாங்க போல இருக்கு. அது இருக்கக்கூடாது. ஐ ஷுட் ஹேவ் அ டீம் தட் வில் ஃப்ளை இன். ஐ ஷுட் ஹேவ் அ டீம் தட் வில் ரெஸ்பாண்ட் எனிவேர். ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி அவங்க உள்ளே போகணும், கமாண்டோஸ் அலுவலகணும். அண்ட் இன்டெலிஜென்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேல் ப்ரொடெக்ட் த கண்ட்ரின்றது எல்லா கண்ட்ரிலுமே இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு திஸ் வாஸ் தி பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் இந்த கதை பொறுத்த வரைக்கும், the fact that இவங்க ஒரு இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்கி இருக்காங்க. இதுதான் படத்திலே சொல்லியிருக்கோம். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய விஷயங்கள் தூசி பட்டு இருக்கு, அதை தட்டி எடுத்து பண்ணும். அவ்வளோ டேட்டா இருக்கு என்கிட்ட, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. பதவியில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. ஒரு டம்மியாக தான் நான் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸே வந்து ஒரு 18 hours கழிச்சு தான் வருது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து லேக்கிங்காக இருக்குன்றதுனால எனக்குன்னு ஒரு டீம் நான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதவியிலேருந்து இறங்கி, அவர் என்னவா இருக்காருன்னு நான் சொல்ல முடியாது, சென்சரில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங்கிறது யார் எங்கே அப்படின்னு எனக்கு தெரியும், டேட்டா இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீம் செட் பண்ணோடனே அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக ஒரு 4-5 பேர் அங்கங்கே இருக்காங்களே, அவங்கள வில் டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் அ த்ரெட், இட்ஸ் அ வெயில் த்ரெட். டேக் கேர் ஆஃப் தெம்னா இவர் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. பட் ஹீ சேயிங் ஒரு 100 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அதுவும் சொல்லிடுறாரு. Sounds like a familiar line from somewhere. Okay. உங்களுக்கு இந்த because we were speaking about the degree of performances and what's seen as a good performance and not. நீங்க ரசிச்ச facet என்ன விக்ரம் பொறுத்த வரைக்கும் as a performer in your film? This particular thing I thought he really nailed it. This I value this more than anything else in a sense, whatever it can be. What straight comes to my mind is I like the idea of a late 40s kind of a guy.
in love with a much younger girl. ஓகே. அது இந்த படத்தில் இருக்கு. ரைட். He nailed it. உண்மையிலே சொல்கிறேன், சில பேர் பார்க்கும்போது ஐயோ இந்த லவ் ஸ்டோரி பார்க்கணுமா அப்படின்னு நமக்கு தோணும்ல. இதில் லைனும் இருக்கு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் so tempted to ask is this an autobiographical anu, but I'm not sure I should. late 40s ன்னு சொன்னேன். Okay. So that he nailed, meaning you it's endearing ஆ இருக்கு பார்க்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். And that's the feedback that I've got. You like to see them on screen together. அது வந்து ஒரு ஏய் இந்த லவ் ஸ்டோரி நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நமக்கு தோணாது அப்படின்னு தோணுது எனக்கு. Then being this commando, being this specialist, being this marksman, being this old man's blue-eyed boy, and driving a team, he nailed it. He was there. I didn't have to do anything extra. The swag, the way he is, you believe that இந்த களத்தில் இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து இறங்கி வந்து ஒரு பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போனான்னா அவன் இந்த மாதிரி ஒரு ரூம் வச்சிருப்பான் அப்படின்றது அந்த பிலீவபிலிட்டி இருக்கும். அது ரொம்ப முக்கியம்ல. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிலீஃப்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் யூ வித் திஸ் கேரக்டர். இவன் ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து குதிச்சு விங் சூட்டில் ஒரு கேவுக்குள்ளே என்ட்ராய் ஒரு 2 பேர் அவன் டேக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு நமக்கு அந்த காட்சி அப்படி இருந்துச்சுன்னா யூ பிலீவ் தட். So this is your most action oriented film so far. பட் அதுவும் நான் பேசலான்றது ஆக்ஷன் நம்ம வந்து ஆடியன்ஸை வேற மாதிரி கண்டிஷன் பண்ணிட்டோம். லைக் ஈவன் ரீசன்ட் ஃபில்ம்ஸ் எவ்ரிபடி இஸ் ஃப்ளைங், கார்ஸ் ஆர் டாப்லிங், ட்ரக்ஸ் ஆர் ஓவர் டர்னிங். அது நான் பண்ணல. யூ ஷூட் சம்படி, ஹி ட்ராப்ஸ். ஒரு பைக்கில் வந்து ஒரு சேஸ் நடக்குது, கார்லேருந்து லீன் அவுட் பண்ணி கன் ஃபயர் பண்ணோன்னா அந்த பைக் will just fall. It won't go up. So we've done very realistic stuff. I brought the audience back into what is real அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல அந்த ஓவர் தி டாப்னஸோ இல்ல அந்த பர்சனுடைய ஒரு இமேஜ் பயங்கரமா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு இல்ல நான் பண்ணல. ஏன்னா I wanted to be a very real space film. இப்போ நீங்க பட்டான் அப்படி பைக் போகும்போது அதுல இருந்து வர ஸ்பார்க் வந்து சிகரெட் பத்த வச்சதுன்ற ஒரு சென்ஸ். பட்டான் எடுத்துக்கிட்டாலே இது இந்த களத்துல இருக்கிற ஒரு படம் தான். ஆனா the action is so larger than life. People liked it. Even I like watching Shah Rukh and all that. Even Jawan, I'm saying ஒரு spectacular இருக்கு பார்க்கிறதுக்கு. Correct, but that's a different என்ன சொல்ற, it's ஒரு வேற pleasure centers ஆபரேட். But it's collected 1000 crores ல. So you don't know அதுதான் படமா அந்த மாதிரி தான் பண்ணுமா. So then how do you resist the temptation? பயமா இருக்கு. இல்ல பயமா இருக்கு. பண்ணிட்டோம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சு தான் பண்ணோம். இப்போ எடிட்ல கூட உட்காரும்போது சில விஷயங்கள் சிஜிலாம் பண்ணலாம். பட் I just said இல்ல இதுதான் படம். ரியலிஸ்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஒரு அடி அடிச்சா ஒருத்தன் விழுவான், அவன் பறந்து போய் அவன் பக்கத்தில் தூசிலாம் பறக்காது. அந்த படங்கள் நம்மளும் ரசிக்கிறோம். பட் இதில் அது வேண்டாம் அப்படின்ற அந்த கால் நான் ஐ டன் ஒன்லி ஃபிலிம்ஸ் லைக் தட். ஸோ அந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி தான் அதை நான் பண்ணியிருக்கேன். பயமாக இருக்கணும். ஏன்னா பீப்புள் ஆர் யூஸ் டு லார்ஜர் தென் லைஃப் ஆக்ஷன். அண்ட் வில்லன் வந்து ஒரு வில்லன் துரத்திக்கிட்டே வரணும்ல. இதில் வில்லனோட ஆளுங்க தான் துரத்திட்டு வருவாங்க, வில்லன் இருக்க மாட்டான். அவன் யாரோட சண்டை போடுறான்னா வில்லன் அனுப்பிச்ச ஆளுங்க தான், அவங்க டீம் தான். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா வர மாட்டான். அவன் வில்லன் ஒரு இடத்துல உட்காந்து அவன் டிக்டேட் பண்ணுவான், இல்லை ஃபோன் கால் பண்ணுவான், அவன் துரத்திட்டு வரவே மாட்டான். எங்கே வரணுமோ அங்கே வரான் படத்தில். ஸோ ஐ ஹவ் டன் தட் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் இஷ்யூஸ் ஃபார் மீ. இது வந்து நம்ம ஆடியன்ஸை வேற மாதிரி கண்டிஷன் ஆயிட்டாங்க. இது நான் ஈஸியாக பண்ணிடுவேன், அடுத்த படத்தில் பண்ணலான்னு பார்க்குறேன். Oh, you're interested in doing that space also. நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஒருத்தர் கீழே விழுந்தா மறுபடியும் ஷுட் பவுன்ஸ் அப், மறுபடியும் பவுன்ஸ் ஆகணும். நான் பண்ணுவேன், அதை நான் பண்ணி காமிக்கணும்னு பார்க்குறேன். Oh yeah, okay, that should be. முடிஞ்சா நம்மளே நடிச்சிடலாம் அதில். That should be very interesting. I mean, I don't know நீங்க ஜோக் அடிக்கிறீங்களான்னு தெரியல. No, I want to do it because I like seeing that on screen and people are rooting for that. அப்போ இதுதான் இந்த கண்டிஷனிங். அப்போ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, நம்மளும் பண்ணிடலாமா அப்படின்னு எனக்கு அடுத்த படத்தில் பண்ணலாம்னு தோணுது. Nice, okay. I look forward to seeing how you deal with those things. எனக்கு பிரச்சனை என்னன்னா, வெந்து தடவை காடு பண்ணும்போது நீங்க ஏன் இந்த படம் பண்ணீங்க, உங்கள்ட்ட இருந்து ஒரு அர்பனா சொஃபிஸ்டிகேட்டடா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று வருவாங்கல்ல. அதுவே ஒரு 50% ஒரு பேட்டிலாக இருக்குது எனக்கு. இவர் பண்ணால் அது ரியலிஸ்டிக்காக அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பரோட்டா கடை எங்கேயுமே இருக்காது, இவங்களே ஏதோ மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு லைவான ஒரு பரோட்டா கடை, ஆனால் அங்கே ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் அதே மாதிரி ஒரு செட் எடுத்து போட்டோம். ஓகே. பட் இவரையே நீங்கள் ஏன் அந்த கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது அந்த கார்த்திக் மாதிரி கேரக்டர்ஸ், சத்யதேவ் மாதிரி கேரக்டர்ஸ், அன்பு செல்வன், மேக்ஸிமம் பாண்டியா, நீங்கள் எதுக்கு முத்து மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்கிறீங்க? அந்த நீங்கன்றதுனால இது கௌதம் மேனன் படமா அப்படின்னு நினைக்கிறதுலே ஒரு 45 minutes போயிடுச்சுன்னு யார்கிட்ட சொன்னாங்க. என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே சொன்னாங்க, ஒரு 45 minutes வந்து இது கௌதம் மேனன் படமான்னு பார்க்குறதுலேயே எனக்கு போயிடுச்சு. which made it very interesting, I think. அதுக்கப்புறம் தான் நான் படத்துக்குள்ளேயே என்னால் போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அது ஸோ அது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய
ஃபில்மோகிராஃபியோட கர்ஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தட் ஷுடன்ட் பி தேர். நோ, ஐடியலி தட் ஷுடன்ட் பி தேர். Yeah. நம்ம மார்டின் ஸ்கார்செஸியோட கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் போய் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் கெசினோ, இட்ஸ் நாட் குட் ஃபெல்லர்ஸ், பட் யூர் சீயிங் அ மாஸ்டர் அட் ஒர்க், யூர் சீயிங் your shots unfold, you're seeing a 3 or 45-minute film where the characters, he takes you to the 1920s, he takes you to the birth of the FBI. But Goodfellas இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம பார்க்கக்கூடாதுல்ல. I feel that's a curse. தப்பு. True, I know what you mean. இதுதான் maybe this is why ஆரம்பத்திலேயே let me try and show you as much variety as possible so I won't fall into that. அவ்வளோ யோசிக்கல அந்த டைம்ல. பட் தேங்க்ஃபுல்லி ஐ டிட். மின்னலேக்கு அப்புறம் ஒரு காக்க, அதில் ஒரு பாண்டியா, அதுக்கப்புறம் ஒரு வேட்டையாடு, அப்புறம் டோட்டலாக மாற்றணும் பச்சை கிளி புதுச்சேரம். ஆக்சுவலாக நடுவில் ஸ்லாப் ஆன் மை ஃபேஸ். பட் அதுக்குள்ளேயும் there is an overarching pattern being formed-ன்றதை நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. அந்த ஒரு ஓகே, இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இப்படி ஒரு சுவாவா இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான் இந்த படங்கள்ல எல்லாம் அப்படின்னா, தென் இதுதான் இவர் போல இருக்கு, இவர் இப்படிதான் பண்ணுவார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஐ சப்போஸ். யூ செட் திஸ் திங் இல்லை, அந்த லேட் 40s கை கொஞ்சம் யங்கான ஒரு ரொமான்ஸ் ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படி அப்படின்னு. As you age, because we are now touching upon the topic of your filmography, மின்னலையில இருந்து நீங்கள் you were what, late 20s when you did Minnal. Do you find yourself writing the sort of protagonists who are very much of your age, your mold? Muthu definitely wasn't. வெந்துதனது காடல. But talk to me about how appealing is it for you when somebody is of your age? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் அஸ்யூமிங் இவர் லேட் 40s இப்போ ஜான், பட் ஜானுக்கும் உங்களுக்குமான சில பேரலல்ஸ் இட் மே நாட் பி டூ ஹார்ட் டு ஃபார்ம் தெம்ல. ஐ திங்க் யூ புட் யுவர் செல்ஃப் இன் டு இட். அதுவும் ஒரு கர்ஸ் தான். நம்ம எழுத ஆரம்பிக்கும் போதில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், இல்லை இது நமக்கு நடந்திருக்குல்ல அப்படின்றது தான் தாட்டே ஃபஸ்ட்டு. அதுலேருந்து உடச்சி வர்ற கேரக்டர்ஸ் தான் சில கேரக்டர்ஸ். இப்போ கார்த்திக் எடுத்துக்கிட்டாலே என்னுடைய லைஃப்லேருந்து நிறைய பேரலல்ஸை ட்ரா பண்ணி தான் நான் அதை எழுதுனேன். அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு சண்டை மாதிரி ஒன்று நடக்கும், மேலே இருக்கிற அந்த கேர்ளுடைய பிரதரோட ஒரு சின்ன ஃபைட் நடக்கும், இந்த கிறிஸ்டின் ஹிந்து விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்லேருந்து எடுத்து ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொண்டு வந்த விஷயங்கள். ஆமாம், ராஜசேகரோட இருந்தது தான் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆச்சு. ஸோ நிறைய நம்மளுடைய விஷயங்கள் உள்ளே வந்துடும். இந்த படத்துலேயும் அந்த ஓப்பனிங் போர்ஷன் எழுதும்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பேசுவோம், அவங்க எப்படி பேசுவாங்க, நம்ம இதை சொல்லியிருக்கோமே, நமக்கு இது நடந்திருக்கே அப்படின்ற அந்த தாட்குள்ளே போகிறத தவிர வேறு வழி இல்லை. வெந்து தணிந்தது காடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆந்தாலஜியில் ஒரு தாத்தாக்கும் பேத்திக்குமான உறவை டீல் பண்ணதாக இருக்கட்டும், தட் ரியலி டோல்ட் மீ அண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஐ திங்க் தட் இவர் வேற ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. இது ஹீஸ் ஆப்ரேட்டிங் இன் நியூ ஸ்பேசஸ். ஹீஸ் ஷோயிங் த கீன்னஸ் டு பிரேக் அவே ஃப்ரம் சர்டன் ஸ்பேசஸ். இஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் அந்த ஒரு பயணம் நீங்கள் தொடர்ந்த பிறகு ஆரம்பித்த பிறகு அதில் Dhruva Natchathiram, does it push that journey forward? Does it take you back? I think ஹாரிஸ் என்கிட்ட படம் பார்த்துட்டு, இது நீங்கள் பண்ண படங்கள்லேருந்தே எனக்கு தெரிய வெந்து தடையது காடு, பட் இது டோட்டலாக வேறு மாதிரி, இது எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? உங்களுடைய அந்த மேபி விக்ரம் அந்த ஒரு அர்பனான ஒரு ஃபீல் கொடுக்குறாரு தவிர, ஒரு கதை களமாக இது வந்து டோட்டலாக வேறன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். லைக் ஹி வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு கிரியேட் அ சர்டன் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் காமெண்ட் தட் ஐ ஃபீல். ஐ தாட் இது என்னுடைய ஜோனுக்குள்ளே இருக்கிற ஒரு படம் தான் அப்படின்ட்டு. பட் ஈஸஸ் இல்லை, இதுதான் ரசிப்பாங்கன்னு எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா இது டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க. இந்த அசம்பிளி, இந்த டீம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் ரொம்ப கமர்ஷியலாக ஒன்று டச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு take that. Okay, maybe this is your bridge towards doing the bouncy villains. I think so. இதுல பண்ணல, ஆனா கிட்டத்தட்ட அது கிட்ட போய்டுவோம் அப்படி நினைக்கிறேன். Yeah. Okay. I mean, we are talking about in the people aging, how they behave, இதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது I think most people will agree நினைக்கிறேன். You're doing a fine job of aging gracefully, I think. இன்னைக்கு I ask you this in the context of இன்னியோடைய ஒரு கல்ச்சரில் கஷ்டப்பட்டு அதை எதிர்த்து போராடுற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அதை நான் இப்படி தடுக்கிறதுக்காக நான் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், பீப்புள் ஆர் ஃப்ரீ டு டூ வாட் எவர். பட் அது ஒர்க் ஆகாத போது அது இன்னும் ஏற்றுக்கிட்டா இன்னும் அவங்க இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ரசிக்கும்படியான ஒரு தோற்றம் இன்னும் கம்யூனிகேட் ஆகுமோ அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. Do you find yourself thinking about these things as you grow up, as you grow old, as you... இல்லை, இது வரைக்கும் இல்லை. பட் விக்ரம் ஆக்சுவலி இஸ் ஹேண்டில் தட் ரியலி வெல். Yeah. The way he looks, slightly older than me, but
the way he is in the film and the way he is in real life when I meet him, like he carries அந்த ஏஜ்ன்ற விஷயமே தெரியாதுன்ற மாதிரி தான். அந்த ரீசன் ஐ ஆஸ்க் யூ திஸ் ஸ்பெசிஃபிக்கலி இஸ் பிகாஸ் ஜென்ரலாக யாராவது ஒரு பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் படங்களில் வரக்கூடிய ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும், உங்கள் படங்களில் வரக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த கர்ஸ்னாலேயா இருக்கலாம் மேபி, முத்து மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்களான்னு தெரில, பட் உங்கள் படங்கள்னும் போது யூ நோ த சார்ட் ஆஃப் ப்ரொட்டாகனிஸ்டில் அவன் அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு அது வந்து ஒரு ஒரு ஆஸ்பிரேஷனல் குவாலிட்டி அதுக்கு இருக்கிறதாக பார்க்கப்படுது இல்லை. So, you know, I just thought I'll probably ask you this and make things easy for a lot of people to get what they're supposed to be doing. But it's a very interesting topic. ஏன்னா இப்போ பருத்திவீரன் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டா, பருத்திவீரனில் கார்த்தி நடிச்ச அந்த கேரக்டர் இருக்குல்ல, we know what all he does. Film is a big hit also. படம் பார்க்கும்போதே ஒரு ஒரு மேஜிக் ஒன்று தெரியும் நமக்கு. You're drawn into the film. I don't know if you felt that, but I felt I was drawn into the film, into the world. But is that one character that I want to emulate or be like? அது தெரியல எனக்கு. ஸோ அந்த டிஸ்கஷனுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் முத்துன்னு சொல்லும்போது எனக்கு அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சு, பருத்திவீரனில் கார்த்தி பண்ண கேரக்டரா நான் அந்த மாதிரி ஒருத்தராக இருக்கணும்னு யாராவது நினைப்பானா. ஆனால் அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. சேதுவில் விக்ரம் நடித்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த கேரக்டர் அப்படி டோட்டலாக செகண்ட் ஹாஃபில் மாறி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவர் ஒன்று பண்ணுவார்ல, do I want to be Sethu or do I want to be Anbuchelvan or do I want to be Raghavan? அது it's a discussion by itself. I suppose it's a very subjective thing, I suppose. இல்ல நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு எது அச்சீவபிளான ஒரு growth-ஆக இருக்கு, அந்த growth-ல ரிலேட்டபிளா வேற யார் இருக்காங்க. I guess a lot of those things also come into the fold. விநாயகன் ஜெயிலர்ல நான் ரொம்ப ரசிச்சேன் அவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸை. இதுல இங்கிலீஷ்லாம் கூட பேசுறாருல. நான் விநாயகனை வந்து அவர் ஜெயிலரில் வந்து ஒரு சீனில் அது ஒரு மாஸ் மூமெண்ட் தான் படத்தில். விடிவி கணேஷ் எட்டி பார்க்கும்போது இவர் வந்து பிச்சை எடுப்பார் தெரியுமா, ஒரு சீன் ஒரு டோருக்கு வெளியில் நின்று தியேட்டரில் அப்படி அலறல் இருந்துச்சு அந்த சீனுக்கு. நான் அவர் அப்படி பார்க்கவே இல்லை. ஆப்வியஸ்லி அந்த டீம் அவரை அந்த லுக்கில் தான் அவர் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க இல்லையா படம் ஃபுல்லாக. அவர் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்க ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருந்தார். நான் அவர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு வில்லனாக தான் நான் பார்த்தேன். எனக்கு அந்த ஆங்கிள்குள்ளேயே நான் அவர் திங்க் பண்ணவே இல்லை. அவர் வர்றது எல்லாமே பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும், அவர் பேசுறது டெலிவரி எல்லாமே அப்படி இருக்கும். அதில் அவர் அந்த ஒரு மலையாளி ஆக்சென்டாக தான் அவர் படத்துலேயும் பேசுவார். ஆமாம், அதுக்கு அவர் அங்கேருந்து வந்த ஒரு மாதிரி ஒருத்தர் தான் பேரும் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக அவருக்கு அந்த படத்தில். ஸோ ஒரு பயங்கர ஒரு பன்னாஷ் ஒரு ஸ்டைலில் தான் அவர் உள்ளே வருவார், பேசுகிற டயலாக்லாம். ஸோ இந்த ஒரு ஒரு ஃப்ளாம்பாயன்ஸ் as a performer ஜெயிலரில் எல்லாருமே ரசித்த ஒரு விஷயம். ஆமாம். Did you see the same sort of என்ன சொல்கிறது eagerness to stamp himself on each scene? யா அப்படியா? ஓகே. அவர் 3 மாதம் ஏன் ஃபோன் எடுக்கல இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ணதெல்லாம் no he came and dubbed. I think it was only ஜெயிலரில் இருக்க ஜெயிலர் தான் ஃபர்ஸ்ட் வரணும், இந்த படம் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. I think all due respect to me it was fair only நினைக்கிறேன். புரியுது. And it really worked also for him. So he just kept quiet completely. அதுக்கப்புறம் வந்து கௌதம் I'm sorry நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு டப்பிங் வந்து மணி முடிச்சுட்டு போயிட்டார். பட் அவர் ஒர்க் பண்ண அந்த சீன்ஸ், the contribution, அவர் பேசினது, அவர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொன்னது எல்லாமே அந்த ஸ்டாம்ப் நீங்கள் கேட்டிங்களா அது வேணும்னு. ஸோ டஸ் திஸ் பெனிஃபிட் யுவர் ஃபில்மை நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை would you rather that this person have been fresh? இது பெருசாக பப்ளிக் மெமரியில் ஒரு ஜெயிலர் ரிலீஸ்க்கு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் வாஸ் இல்லை என் படத்துலேயும் விநாயகன் இருக்காரு, அந்த படத்துலேயும் விநாயகன் வில்லன்னு தெரியும், என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் என் படத்தில் அவர் ஃபஸ்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ டில் ஐ வாட்ச் ஜெயிலர் ஐ ஃபெல்ட் ஐயோ நம்ம படம் ஃபஸ்ட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. ஜெயிலர் பார்த்துட்டு நான் பயங்கரமாக ரசித்தேன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், படமும் நான் ரசித்தேன். அதுக்கப்புறம் இப்போ அது வந்து பயங்கர ப்ளஸ்ஸாக எனக்கு மாறி இருக்கு. ஸோ ஐ ஃபீல் தெர் இஸ் அ வே ஃபார் எவ்ரி திங்ல, ஒரு டெஸ்டினி சம்திங், ஒரு யூனிவர்ஸ் ஹஸ் அ வே ஆஃப் புட்டிங் திங்ஸ் அவுட் இன் தி ரைட் பிளேஸ். ஆமாம், நம்ம அது வேண்டாம் நினைச்சாலும் இல்லை இதுதான் கரெக்ட்னு ஒரு டிசைன் ஒன்று. What did you know then? Clearly it's benefiting you அப்படிங்கிற ஒரு சென்ஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ நம்ம கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் பேசும்போதோ, கேரளாவில் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பேசும்போதோ, இல்லை ஓவர்சீஸில் வரும்போது விநாயகன் உங்கள் படத்தில் இருக்காரு சார், ஃபுல்லாக இருக்காரா, நல்லா பண்ணியிருக்காரு அப்படிதான் கேட்குறாங்க, அதுவும் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் a huge plus only for me. And of course இந்த படம் வழியாக you're returning to Harris again. And I mean the legacy of நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒர்க் everybody is aware of it endures. ஸோ பாட்டு கேட்டே வந்தேன், அதுவும் கரெக்டாக சென்னையில் ஒரு மழைக்காலம் வேறு இப்போ இருக்கிறதுனால வரும்போது ஒரு மனம்லாம் கேட்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு I was vibing to that song. And ஜானில் அந்த ரேப்பில்
அது ஒரு ஒரு லோக்கல் ஃப்ளேவர் ஒன்று மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கிறது. டாக் டு மீ அபவுட் ஹவு இட் வாஸ் ஃபார் யூ டு ஒர்க் வித் ஹாரிஸ் அகேன் இன் திஸ் ஃபிலிம். I think I depend a lot on him. I believe a lot in him also. ஏன்னா he's got one ஒரு பல்ஸ் ஒன்று வச்சிருக்காரு. அந்த படம் பார்த்துட்டு சொல்லுவார், இந்த படத்தில் ஆக்சுவலாக we went in with only one song which we needed while we filmed. அதுதான் ஒரு மனம். ஏன்னா அதில் லிப்ஸிங்க் இருக்குது. இட் வாஸ் அ சிச்சுவேஷன் that was written in the film. நான் மற்ற எல்லாமே எனக்கு வந்து மியூசிக்கலாக நான் இந்த படத்தில் சொல்ல போகிறதில்ல ஹாரிஸ். நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் நம்ம மியூசிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெர் ஆர் மூமெண்ட்ஸ் வேர் ஆக்ஷனை வந்து நம்ம மியூசிக்காக சொல்லலாம். நான் ஷூட் பண்ணது அப்படி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு மாண்டாஜ் வந்து நான் வேணும்னே சாங்காக உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டு போகல, பட் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மாண்டாஜ் வந்து நீங்கள் சாங்காக பண்ணலாம் அப்படின்ட்டு என் மைண்டில் சில மூமெண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட படம் போட்டு காமிச்சேன். கரெக்டாக சொன்னீங்க வந்து இப்போ நம்ம சாங்கில் உட்காரலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் we have 5 songs in the album இன்க்ளூடிங் ஒரு மனம். படம் பார்த்துட்டு இங்கே 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 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் த டெம்போ அண்ட் த ரிதம் we had to rework the edit a little bit. சின்னதாக மறுபடியும் ஆந்தனிட்ட அந்த சாங் கொடுத்து he reworked, adjusted the shots to match the tempo and the rhythm of Harris's songs. But also took a lot of input from him about what he felt about the film, and the first amount of confidence that came from the film was after Harris watched it, because ஒரு team ADs and the direction team, production team, everybody's been with the film. But first சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 yearsக்கு அப்புறம் அவர் வந்து படம் பார்க்கும்போது it's almost like the first ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் எனக்கு. And he really responded well. Nice. And he was very inspired to create the background score that he's created for this film. It took him like a month, but ரொம்ப டாகடாக ஒர்க் பண்ணி நிறைய ஐடியாஸ் பேசி பண்ணோம். And I really look forward to working with Harris all the time. Something about the melody that he puts out, no, there's one connect that straight away reaches people, I feel. Yeah. Particularly in your films, I think. ஏதோ ஒரு என்ன சொல்றது, there is one union that happens that benefits both. Yeah. I think the music adds to this and this adds to the music as well. ஜஸ்ட் அவருடைய சில விஷுவல்ஸ் பார்த்துட்டே இருந்தோம், அந்த மாண்டாஜ் பிட்வீன் விக்ரம் அண்ட் ரித்து பார்த்துட்டே இருக்கும்போது நரைச்ச முடின்னு ஒரு சாங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இட் ஜஸ்ட் கேம் அப் லைக் தட். ஐ லாஃப்ட் அண்ட் தென் இஸ் இல்லை அழகாக இருக்காரு, இப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு, அதையே நம்ம ஹைலைட் பண்ணி ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நரைச்ச நெத்தி முடி அப்படின்னு தாமரை வந்து உள்ள எழுதுனாங்க. Because you mentioned that, maybe I can ask you this. இன்னொன்று சொல்லுங்க, இப்போ நவ் இது ஒரு வெல்கம் எவல்யூஷன் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ல. லாட்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த நரைச்ச முடி வச்சுக்கிட்டே பிளேயிங், ட்ரைங் டு பி தேர் ஏஜ், அந்த ஒரு சென்ஸ் மென் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஷோர் இருக்கு. பட் வி கான்ஸ்டன்ட்லி சீம் டு விமன் மட்டும் ஒரு மாதிரி அவங்கள அந்த ஹீரோயினுக்கு நரைச்ச முடி இருந்தால் மட்டும் இமீடியட்லி ட்ரை டு ஒயிட் வாஷ் இட். அதுக்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சென்ஸை? லைக் வை டு வி நாட் லெட் என்னுடைய வீக்னஸே வந்து கிரே ஹேர் விமன் தான். ஐ வுட் லவ் டு see somebody there on screen. Really I'm saying. Yeah. ஏன்னா லைக் இதில் கூட ரஷஸ் நான் ரித்து பார்க்குறேன், இவரை பார்க்கும்போது ஓகே, ஸோ திஸ் திங் சீம்ஸ் டு பி ஹேப்பனிங் இன் அவர் ஃபிலிம்ஸ் ஈவன் தோ இவங்க அப்படி ஏஜ் ஆகிட்டே ஆகுறாங்க, விச் இஸ் கிரேட். வி ஆர் நாட் ஃபோர்சிங் தெம் டு பி யங். கொஞ்சம் இவங்களையும் கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் பண்ண வைக்க முடியுமோ வித்தவுட் நெசசரிலி அன்லெஸ் த டைனமிக் இட் செல்ஃப் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் இவ்வளோ வருஷம் வித்தியாசம் தான் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு டைனமிக் ஆட் பண்ணதுன்னா ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்ட்ரீக் மட்டும் வச்சுட்டு வருவாங்களோ. But a lot of films it's not that. I think firstly directors and producers have to be open to something like that. அதுக்கப்புறம் அந்த கதை களம், and then the heroines who wouldn't mind just being themselves on screen. Right. அது ரொம்ப ரேராக தான் நடக்கும், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக நடக்கும். Yeah. I suppose that's a big commentary and not just on ஒரு director films அப்படிங்கிறத தாண்டி maybe it's a commentary on society itself, and what's being seen as appealing and அழகுனா என்ன. இவங்க பண்ண மாட்டாங்கன்னா நமக்கு இருக்கவே இருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ரேவதி மேம் இருக்காங்க, ஷெஃபாலி ஷா இருக்காங்க. ட்ரூ. அந்த மாதிரி ஆக்டர்ஸோட நம்ம படம் பண்ணுவோம். And they're still படத்துல when they do well, it's incredible to observe them. But then writing also, no, you need to write a 45-year-old character that is one of the main characters in the film and write a story around that. And not necessarily explore that as an aged romance. You know what I mean, right? ஒன்று நம்ம எப்படி பண்ணுவோம், இல்லைன்னா அது ஒரு வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போயிடும். வயசாகி இந்த வயசுக்கு மேலேயும் இவங்க லவ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ். லைக் ஆல்மோஸ்ட் தே பிகம், அது எப்படி வாட்ஸ் அ வேர்ட் டு ஏசெக்சுவலைஸ்ட் இல்லையா? டோட்டலாக அது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிடும் மொத்தமாக. இதுதான் பியூர் காதல் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்க்குள்ள. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அலாட் நீங்கள் சொல்லும்போது. இந்த படத்தில் த ஃபேக்ட் தட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஆப்ரேட் பியாண்ட் லா இல்லையா,
அதனால அந்த பியூரோக்ரஸினால பண்ண முடியாத சில விஷயங்கள் தவிர்க்கப்படுது இவங்க அதை ஆப்ரேட் பண்ணும்போது அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்கு. இதை காக்கா ஆல்சோ எக்ஸ்ப்ளோர்டட் கொஞ்சோண்டு இல்லை, அந்த 4 பேர் எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்ற ஒரு சென்ஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது இன்னைக்கு ஐ திங்க் வி ஹவ் ஹேட் அ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் இல்லை. ஐ திங்க் ஒன்று விக்ரம்ல ஃபஹத் அண்ட் டீம் ஆன் சம் லெவல் தே சீம் டு பி சேயிங் தி சேம், வி ஆர் பியாண்ட் லான். So when you see I don't know, I'm just trying to form patterns here in terms of like when you see a film like that, what do you think? ஆக்சுவலாக விக்ரமில் இருக்கிற ஒரு ஸ்டைல் வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் எடிட்டில் இருந்துச்சு. அப்படியா? லைக் கேரக்டர்ஸ் நேம்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் லைக் ஹவு லோகேஷ் இன்ட்ரடியூஸ் தோஸ் Really? கேரக்டர்ஸ். Okay. இது ஒரு கோவர்ட் டீம். அங்கே வந்து டீம் ஃப்ரம் த பாஸ்ட் இஸ் ஃபார்மிங்ன்ற மாதிரி இருக்கும். அண்ட் சந்தான பாரதிக்கு ஃப்ரீஸ் பண்ணி போட்டுருப்பாங்க. வி ஆல்சோ ஹேட் த சேம் திங் பட் வி ரிமூவ் ஆல் தட் ஆஃப்டர் வி சா விக்ரம். அது இப்போ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸாக இல்லை இந்த படத்தில். அண்ட் இதில் ஒரு டயலாகே இருக்குது. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் எக்ஸாக்ட்லி, ஸோ ஆஃப் ஆல் த பீப்புள் யூ வில் பிரேக் த லா அப்படின்னு அவர் கேட்குறாரு. he says yes, சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், ஆனால் ஒரு 100 பேருக்கு நல்லது நடந்துச்சுன்னா எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு. we just worked the entire film around that idea. நான் உங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூ டிடி கூட பேசும்போது நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, யூ மென்ஷன் தட் நான்லாம் கொஞ்சம் உருகி லவ் பண்ணிட்டேனோ ஒரு டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிக்காக யூ மென்ஷன் இட். பட் தட் காட் மீ திங்கிங், ஒன்று there's a certain type of உங்களுக்கு ஒரு philosophy இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களில். But you see the world evolve இல்லை, you see the world being different. So as a filmmaker you want to be relevant, you as a writer you want to be relevant, you want to give them what they understand and relate to. How do you strike this balance between what you believe in and where you feel it's... நான் கேட்டது என்னமோ உண்மைதான், நம்ம உருகி லவ் பண்ணிட்டோம், இப்போ இன்னைக்கு சினிமாவில் அது அந்த அந்த உருகல் இல்லாமல் தான் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு. பட் அது இன்னும் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல அது கரெக்டு தான் அப்படின்ட்டு. இன்னும் உருகி லவ் பண்ணுறவங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த படத்தில் விக்ரம் ரித்துலாம் ஓரளவுக்கு உருகி லவ் பண்ணுறவங்க தானே? ஐ மீன் இஃப் இட்ஸ் அ ஸ்பாயிலர் தென் டோன்ட். இல்லை see I like this somewhere just two people connect. அதுக்கு பெரிய ரீசன்லாம் இல்லை. She just looks at him and she connects. Yeah. And then she kind of, because of our yaar, the background that he's from and what he's doing inradala, he's drawn a line. I understand. But otherwise he likes her under the clear therinjirum. And she comes after him. நான் உங்களுக்கு எப்படி வேணா அது கேட்கலாம்னு நினைக்கிறேன். If you were to write a love story now, நீங்கள் would you immediately அந்த எழுதும்போதே will you set out with the ambition of இவங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒன்று எழுது, தயவுசெய்து உணர்ச்சி வசப்பட்டு உருகிடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது உங்களுக்கே போட்டுக்கிற ஒரு வேலையாக பார்ப்பீங்களா? இல்லை அவ்வளோ யோசிக்கிறது இல்லை. பட் ஐ திங்க் இப்போ லவ் டுடே மாதிரி படங்கள்லாம் தேவ் ஹேண்டில் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. இல்லை ரொம்ப ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ராவாக, ரொம்ப ஃப்ராங்காக, ஒரு மாதிரி ஃப்ளாடாக தான். கரெக்ட், கேரக்டர்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்ட் தி வே தே டாக் டு ஈச் அதர். நான் கடவுளை கூட அப்படி பேசணும்னு நினைக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நான் அப்படி எழுதணும்னு நினைக்க மாட்டேன். பட் அது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே. பட் ஐ திங்க் பிரதீப் இஸ் வெரி எஃபெக்டட் பை மீ தட் ஹி ஹேட் டு காஸ்ட் somebody who looks like me in the film in love today. அது ஒரு சீன் இருக்குல்ல, கிட்டார் வச்சு ஒருத்தர் வருவா, என்ன மாதிரி நினச்சி ஒருத்தர் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் தான் அவங்க ப்ரொடியூசர்டே சொன்னேன், என்ன கேட்டது நானே வந்து பண்ணியிருப்பேனே, எதுக்கு ஒரு பேட் லுக் லைக்கை கொண்டு வந்து பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ மேபி என் லவ் ஸ்டோரிஸ் வந்து அவனை அவ்வளோ நல்ல விதத்துலையோ கெட்ட விதத்துலையோ பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். that he had to ridicule me in the film like that அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, the way they handle that stuff, but I won't write something like that. இன்னைக்கு அதுதான் லவ்னா I don't think so. ஏன்னா I can see my son and other boys in that age group. No, they still have that same ஒரு there is respect, there is a line that they draw. பட்டாம்பூச்சிகள் பறப்பது இதெல்லாம் இப்போ அதுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமாம், நம்மளை போட்டு தாக்கும், தலைகளை போட்டு திருப்புன்ற விஷயம் இருக்குதான், அது மாறாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாடாக கேரக்டர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. somebody is on a self-destruction mode and then he falls in love with somebody. That could be an interesting idea. I'm just saying it. Yeah. You know, so where they wouldn't have to be polite and dignified and necessarily well spoken, I suppose. நீங்க டிஎன் பொறுத்த வரைக்கும் you're thinking of if this film does well, then it's definitely in your plan to மறுபடியும் இது பண்ணலாம், வேற ideas, stories explore பண்ணலாம்னு. Is that like do you have a roadmap in your head, or is that too far ahead for you right? I have a roadmap to answer you precisely. But obviously எனக்கு வேண்டிய ஆக்டர்ஸ் உள்ள வரணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகணும்.
people should identify with the characters and இந்த படத்துடைய களம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று வரும்ல, ஒரு எனர்ஜி ஒன்று வரும்ல, அது வந்துச்சுன்னா ஐ டெஃபினெட்லி கெட் இன் டு இட். அதோடைய ரைட்டிங் வந்து ஒரு 3/4 என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் in a bigger way. So it might not be the next immediate film that I'm doing. I have to do one more film for ஐஸ்வரி கணேஷ் சார், Wales Productions. அதுதான் ரிலீஸ் முடிஞ்சோடனே அதை ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளான்லாம் இருக்குது. And that's I'm trying to do a love story with some good music and all that. Okay. It could be with newcomers also. It could be with newcomers also. We're just looking at a lot of options. அதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். விச் விக்ரம் சார் படம் பார்த்தப்போ நான் சொன்னேன், சார் இட்டுனா நீங்கள் பார்ட் 2 பண்ணணும், பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. Talking about people committing to doing films and franchises, நீங்கள் பிகாஸ் நம்ம ஆக்டிங்கில் அப்படியே ஆரம்பிச்சுட்டு அழகாக அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரில் செக்வேயோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்சியூவில் இருக்கீங்க. யூ ஆர் வெரி மச் அலைவ் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட்? ஆமாம். லைக் வாட்ஸ் த அஷூரன்ஸ் தட் யூ ஹேவ் கிவன்? இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படும் பொழுது உங்களுக்கு கேரக்டர் எழுதப்படும் போது நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கா, போகணும்னு இருக்கா? ஏன்னா யூ ஆல்சோ சே தட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம், இதுக்கு ஒரு டெட்லைன் மாதிரி ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே ஐ ப்ராப்ளி டோன்ட் வாண்ட் டு பர்சியூ இட்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வண்டர். பட் ஐ டோன்ட் திங்க் லோகேஷ் அண்ட் விஜய்க்கு நான் நோ சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா டெஃபினெட்லி அந்த அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரியல. ஐ ஆம் தேர் த்ரூ த ஃபில்ம். ஐ நோ ஐ லைக் வாட் ஐ டிட். அண்ட் நம்ம ஒரு எஸ்தட்டிக்காக சென்சிபிளாக திங்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு இருந்திருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணும். பட் ஐம் நாட் அன் ஆக்டர் திங்ஸ் லைக் தட். ஆக்டராக பேசும்போது நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் விஜயோட இருந்திருக்கலாமா அப்படின்லாம் எனக்கு தோணிருக்கலாம் மேபி. But I'm away from that now and I don't think like that. But if Lokesh calls me, I won't say no. Yeah. Okay. As a final question, Dhruva Natchathiram பொறுத்த வரைக்கும், you've made all these films in your filmography. Some parts action, some parts romance. And in various ways, இது கொஞ்சம் அதிகம் தூக்கலாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். All these combinations you've done. இதில் what's the ratio like Dhruva Natchathiram பொறுத்த வரைக்கும்? Because I hear a lovely love song, but then I hear a song like ஒரு John-ஓட rap song where he seems like he'll be shooting down. மேத் நீங்களே பண்ணிடுங்க. 2 hour 20-minute film. I think it's a great length actually. Okay. அது ஒரு 15 minutes love story. Oh, that's all. That's all. Okay. Okay. I wish you the very best, Dhruva Natchathiram பொறுத்த வரைக்கும். And everything else that you want to do, let them all come out in the time that you envision for them when you're making them. I look forward to seeing you on screen as well. Thank you, Sudhir. I really hope you like the film. Thank you.